அதுதானே எதிரிகளுக்கு பொறாமை, அதுதானே எதிரிகளுக்கு பரிப்பு. திமுக நிகழ்ச்சி கூட்டத்தில் பேசிய அமைச்சர் கோவி செழியன் திடீரென கெட்ட வார்த்தை பேசியிருப்பது காண்போரை அதிர்ச்சி அடைய செய்துள்ளது. திராவிட சிந்தனை வேறு, பொது உடைமை வேறு என்று எண்ணுபவர்களாக அல்ல. திராவிட சிந்தத்தினுடைய தளம் பொது தளம், எங்களுடைய பொது உடைமை இயக்கங்கள். நினைவாளர்கள் அன்பு தலைவர் கலைஞர் சொன்னார், நான் பெரியாரையும் அண்ணாவையும் பார்க்காமல் இருந்திருந்தால் நான் முழு நேர கம்யூனிஸ்ட்வாதியாக தான் வாழ்ந்திருப்பேன். இதை விட வேறு எந்த அத்தாட்சி வேண்டும்? அவருடைய வளர்ப்புகள் நாங்கள், அவருடைய பிள்ளைகள் நாங்கள், அவருடைய ரத்தங்கள் நாங்கள், அவருடைய திசுக்கள் நாங்கள். எங்கள் கரம் எப்போதும் தோழமையுடைய பொது உடைமை இயக்கங்களை சார்ந்திருக்கும் 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 சார்ந்திருக்கும். அச்சமில்லை. அதுதானே எதிரிகளுக்கு பொறாமை, அதுதானே எதிரிகளுக்கு பரிப்பு. விலக மாட்டேன் என்கிறார்களே, விரிய மாட்டேன் என்கிறார்களே, பிரிய மாட்டேன் என்கிறார்களே. அண்ணா அறிவாலயத்தின் வாசற்படியில் நின்று கொண்டு நாக்கை தொங்க போட்டுக் கொண்டு காத்திருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தோழர்கள் கரத்தை பிடித்து நாம் ஒன்றுபட்டால் இந்தியாவுக்கு வெளிச்சம் என்று தமிழ்நாடு வெளிச்சம் போட்டு காட்டுகிறது என்று சொன்னால் நம்முடைய பங்கு, நம்முடைய பங்களிப்பு. எனவே ஆரவாரம் அதிகரிக்கிறது. பொது உடைமை சித்தாந்தங்கள் உள்ள நீங்கள் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் திராவிட இயக்கங்களுக்கும் பல கருத்துக்களை அள்ளி தருகிற பொது உடைமை இயக்க தலைவர்கள் தமிழகத்தில் உண்டு, களத்தில் உண்டு. அறிவோம் புரிவோம் என்பதை எண்ணி பார்த்து நம்முடைய முதல்வர் சொன்னதை போல் அடிக்கடி வந்து போகக்கூடியவர் நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் என்று சொன்னார். அடிக்கடி 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 என்பதை என் ஆயுள் காலம் முழுவதும் முதல்வர் அவர்களே நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.